ஹலோ எவ்ரிவன், ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரம் ஃபஸ்ட்டு உங்கள் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ அதில் உள்ள கொஸ்டின்ஸு, அதில் உள்ள ஸ்டாக்ஸை பற்றி அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த வாரம் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ண உடனே கமெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அந்த சப்ஸ்கிரைபர் தான் இந்த சேனலுடைய பேக் போன். உங்களுடைய அந்த சப்போர்ட்டுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றி. பிகாஸ் அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாகவும் இருக்குது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சில ஸ்டாக்ஸை பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கோகுல் விக்கி அப்படின்றவர், சார் டாடா மோட்டார்ஸ் ஓவர் வேல்யூன்னு டவுன் டார்கெட் கொடுத்துருக்காங்க. அதாவது டவுன் டார்கெட் 400 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 3% மார்க்கெட் இறங்கியிருக்கு, ப்ரைஸ் இறங்கியிருக்கு. ஸோ நீங்கள் பை சைடு கொடுத்துருக்கீங்க, இது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக நியூஸுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருந்து எவ்ரி செகண்ட் எவ்ரிவேர் இன் தி வேர்ல்டு, இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்துன்னா எப்போ நியூஸ் வருதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை பார்த்துட்டு இல்லை வேறு யாராவது கொடுத்துருக்காங்க, ப்ரோக்கரேஜ் நிறுவனம் கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்துருக்காங்க, ஸோ இதை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணால் ஒரு பதட்டம் இந்த மாதிரி தான் வரும். ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியாது. டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 10ல் எத்தனை முறை ஒர்க் ஆகுது, 70 to 80% ஒர்க் ஆகுதா, ஸோ அதை வச்சு அதில் என்ட்ரி எக்ஸிட் கரெக்டாக எடுத்து ட்ரேட் பண்ணணும். தட்ஸ் ஆல். நம்ம நியூஸை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக ட்ரேட் பண்ண முடியாது. டாடா மோட்டார்ஸை பொறுத்த அளவுக்கு இங்கேருந்து அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் எடுத்துருச்சு. 485லேருந்து 480 தான் சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல வரும்போது பை பண்ணலாம். 540 வரைக்கும் we can expect. ஸோ அதுக்கான ஸ்டாப் லாஸ், ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் 450 தான். இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 450ல் ஸ்டாப் லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். அண்ட் டார்கெட் நமக்கு 540 வரைக்கும் டார்கெட் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் எவ்வளவு? மேக்ஸிமம் 35 பாயிண்ட். நீங்கள் 85ல் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 35 பாயிண்ட், 80ல் எடுத்திருந்தீங்கன்னா 30 பாயிண்ட்டு. ஆனால் டார்கெட்டு 50 பாயிண்ட்டுக்கு மேலே வருதா? டார்கெட் பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போஸ் 85ல் எடுத்தால் கூட 55 பாயிண்ட் வருதா? ஏன்னா 540 தான் டார்கெட்டு, 540 தான் டார்கெட்டு. நீங்கள் 80ல் எடுத்தீங்க, 480ல் பை எடுத்தீங்க அப்படின்னா 60 பாயிண்ட் டார்கெட் வருது. ஸோ இதுதான் ட்ரேடிங் சக்ஸஸ் ரேஷியோவுக்கு காரணம். நம்ம எடுக்கக்கூடிய டெக்னிக்கில் டார்கெட் அதிகமாக இருக்கணும், ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கணும். அதே போல் ட்ரெயின் தொடர் வண்டி மாதிரி டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 அந்த மாதிரி யாருமே புக் பண்ண மாட்டாங்க. கிளியர் என்ட்ரி எஸ்எல் டார்கெட் தான். ஸோ டெக்னிக்கலாக அதன்படி செக் பண்ணி ட்ரேட் பண்ண பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அன்புச்செல்வம் ராமமூர்த்தி அப்படின்றவங்க, ப்ளீஸ் அனலைஸ் நிஃப்டி மிட் கேப் அண்ட் நிஃப்டி ஸ்மால் கேப். ஸோ இதை பார்க்கலாம். ஸோ நிஃப்டியினுடைய ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரிசான்டலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி மொமெண்டம் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் திரும்பவும் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம் ஸ்மால் கேப்பை பொறுத்தளவுக்கு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட்டோ இல்லை மொமெண்டமோ கொடுக்கல. அந்த இடத்துல ஒரு புல் பேக் கொடுக்கணும். ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் அப்படின்னாக்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் கேண்டில் அந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்கணும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது திரும்பவும் கீழே ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணும்போது தாராளமாக இந்த பாட்டம் ரீஜனில் வரும்போது we can accumulate. இந்த இடத்துல நம்ம பையிங் போகலாம். ஓகே, அதே நேரம் நெக்ஸ்ட்டு நம்ம மிட் கேப் பார்க்கலாம். இது ஸ்மால் கேப் உடையது. மிட் கேப் பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு பாருங்க. ஒரு பிரேக் அவுட் கொடுத்து திரும்பவும் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட மிட் கேப் திரும்பவும் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மிட் கேப்பாக ஸ்மால் கேப்பான்னு கம்பேர் பண்ணும்போது இப்போதைக்கு பெட்டர் மிட் கேப்பில் போகிறது பெஸ்ட்டு. அண்ட் இன்னொருத்தர் சப்ஸ்கிரைபர் டிடிஎம்எல் ஷேர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. டிடிஎம்எல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி
ஹைலி பிக்கப் ஆகக்கூடிய மல்டிபேக்கர் ஸ்டாக் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து லைக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜனுக்கு தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து எடுக்கணும். இப்போ நீங்கள் எடுத்து சின்ன கரெக்ஷன் வந்தால் கூட மேக்ஸிமம் லாஸ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ரேலியை பொறுத்தளவுக்கு ஒரு கரெக்ஷன் வரும்போது நம்ம எடுக்கலாம். அப்படியே இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கேபிட்டலில் ஒரு 5% மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 1 லேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து ஒரு மேக்ஸிமமே ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வினோத் குமார் அப்படின்றவங்க இன்ஃபோ எச் 33 ஷேர்ஸ் வந்து 5837 அதாவது 5837 ரூபாயில வந்து நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க. இப்போ ரைட் நோ 5634 தான் இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. 10 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணலாமா? தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். இந்தியா மாதிரி வந்து ஒரு லாங் க்ரோத் இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கும். ஏன்னா நாக்ரி.comங்கிறது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்டன்சி. ஸோ இது வந்து கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் வந்து இந்த ஸ்டாக் உடைய மொமெண்டம் வந்து ரைஸ் தான் ஆகும். தாராளமாக நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம். டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சப்போர்ட் ரீஜனில் தான் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த இயரில் மினிமம் வந்து இது 8500 வரைக்கும் இந்த இயர்லேயே போகும். நீங்கள் 10 இயர்ஸ்னால் தெர் இஸ் நோ ஒரி அபவுட் தட். ஏன்னா மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆனால் கூட கிராஷ் ஆனால் கூட இந்த ஸ்டாக்கை வந்து கவனிச்சு பாருங்கள். 2019 ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ டோன்ட் ஒரி அபவுட் தட். இந்த ஸ்டாக்கை பற்றி கவலையே பட தேவையில்லை. தாராளமாக 10 இயர்ஸ் அப்படின்னாக்கா நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய டெக்னிக்கல் மொமெண்டம் வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். அண்ட் இண்டிவிஜுவல் ஷேர்ஸையும் வந்து பார்த்துடலாம். நீங்கள் நிஃப்டியை வந்து பார்க்கும்போது நான் எப்போதுமே நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பற்றி தான் இதில் போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஃபியூச்சர்ஸ் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே இதை கம்பேர் பண்ணி. ஓகே ஃபைன். ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் இருக்குது. ஸோ ஹியர் ஆஃப்டர் ப்ரைஸ் கீழே ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும்போது இந்த இடத்துல எல்லாருமே பை பண்ணி ஒரு கால் ஆப்ஷன் வந்து எடுத்து வச்சு ரெடியாக இருப்பாங்க. அதே போல் ப்ரைஸ் ஆக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பிரேக் அவுட் ஆனும்போது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆனால் இங்கே தான் வந்து இப்போ தான் பிரேக் அவுட்டே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து முடிவெடுக்க நமக்கு தோணும். பட் என்னன்னா ட்ரேடிங்கோட சைக்காலஜிக்கலாக எல்லாருமே வந்து பையில் இருப்பாங்க. இப்போ மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும். எல்லாருடைய பணத்தையும் இந்த மாதிரி டைமில் வந்து வாஷ் அவுட் பண்ணி விட்டுரும். ஸோ எப்படி ட்ரேடிங் எடுக்கணும் அப்படின்னாக்க டெக்னிக்கல் எடுக்கணும் அப்படின்னா ஸோ எந்த டெக்னிக் எடுக்கிறதா இருந்தாலும் சரி டாப் மோஸ்ட்ல வந்து பை பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க பாட்டம் மோஸ்ட்ல பை பண்ற மாதிரி இருக்கணும். ஆர் ஒரு ஒரு ஆக்ஷன் வந்து ரியாக்ஷன் வந்து திரும்புது இல்லையா? ஸோ இந்த இடத்துல பை பண்றது மாதிரி இருக்கணும். ஸோ இது ரெண்டு தான் வந்து வேலிடா இருக்கும். இந்த இடம் வந்து டாப் மோஸ்ட்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணுச்சுன்னா பை அப்படிங்கிறது நமக்கு வந்து மார்க்கெட் சடனாக திரும்பிச்சு அப்படின்னா ஹெவி லாஸ் வந்து கொடுக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் சரி லாஸ்ட் வீக்கு எல்லா புரோக்கரேஜ் நிறுவனங்களும் சரி நிறைய டிவிலையும் சரி லாஸ்ட் வீக் வந்து செல் தான் சொன்னாங்க. நம்ம லாஸ்ட் வீக் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆப்ஷனில் சரியான வாய்ப்பு க்ரூட் ஆயில் வந்து எக்ஸாக்ட்லி ஒர்க். இந்த வீடியோ வந்து பாருங்க. நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் கூட அடுத்து எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் கொடுக்க போகுது. பாட்டம் மோஸ்ட்ல இருந்து நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எவ்வளோ தூரம் வரைக்கும் வரும்? 37,150 வரைக்கும் வரும். இது இந்த வேலை தான் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அதே போல் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பாட்டம் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய எனி டெக்னிக் வேவ்ஸ் டெக்னிக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஈவன் இண்டிகேட்டராக கூட இருக்கட்டும் நோ ப்ராப்ளம். ஆனால் பாட்டம் மோஸ்ட்ல பை பண்ணி டாப்ல செல் பண்ணுற மாதிரி இருக்கணும். பிரேக் அவுட் ஆகி டாப் மோஸ்ட்ல வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் இது எங்கே எக்ஸாக்டாக திரும்புது? நல்லா மார்க்கெட் மேலே போகுது.
இப்போ திரும்புது. எக்ஸாக்டாக எங்கே திரும்பும், எங்கே டேர்னிங் பாயிண்ட் அந்த இடத்துல பிடிக்கணும். ஸோ அதில் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ தொடர்ச்சியாக வந்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிருக்கு 17,973 வரைக்கும். இப்போ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து க்ளோசிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ ஹியர் ஆஃப்டர் இந்த வாரம் ப்ரைஸ் கீழே ஃபால் ஆச்சு. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வாரத்தில் வந்து கால் ஆப்ஷன் வந்து எடுக்கிறத தவிர்த்து விடலாம். மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வரும்போது அந்த இடத்துல பை பண்ணுறது பெஸ்ட்டு. என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்து அதை தான் வந்து சஜஷன் பண்ணுவேன். இன்கேஸ் நாளைக்கு வந்து மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆனால் கூட ஒரு சின்ன ஸ்பைக் வேணால் கொடுக்கலாம். ஓகே, இந்த 18,000 வரைக்கும் ஒரு ஸ்பைக் வேணால் கொடுக்கலாம். ஆனால் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே அதிகம். அப்படி கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னாக்க என்ன எவ்வளோ லெவல்ஸ் வந்து வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ஷன் வேவ்க்கான ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ரியாக்ஷன் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா 17,380 ஒரு சப்போர்ட்டாகவும் 17,240 அப்படிங்கிறது ஒரு செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். இந்த இடத்துல வந்து டேர்னிங் வந்து எடுக்கலாம். ஏன்னா அப்பர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து மேக்ஸிமம் ரொம்ப அதிகமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மேக்ஸிமம் அப்பர் சைடில் 18,165, அதாவது அப்பர் சைடு போச்சு அப்படின்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து புட் ஆப்ஷனே வந்து நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த வாரம் ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அந்த கரெக்ஷன் பாயிண்ட்ஸ் வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ பேங்க் நிஃப்டியும் பாருங்கள், இந்த இடத்துல வந்து கிளியராக ஒரு ரெசிஸ்டன்ட் ரீஜனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் பேங்க் நிஃப்டி இந்த சப்போர்ட் ரீஜன் வரைக்கும் கீழே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த சப்போர்ட் ரீஜன் என்ன, 36,000 ஆர் 36,400 வரைக்கும் பேங்க் நிஃப்டி கீழே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அகெயின் இந்த டேர்னிங் பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போகும். இன்கேஸ் இந்த வாரம் வந்து தொடர்ச்சியாக மேலே ரைஸ் ஆனோன்னு எல்லாருக்குமே வந்து ஓகே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, எல்லாருமே வந்து புரோக்கரேஜ்காரங்களும் சொல்லிட்டாங்க, நிறைய சேனல்ஸில் வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பையிங்க்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் மார்க்கெட் வந்து ஒரு ரியாக்ஷன் இந்த ஆக்ஷன் வேவ்க்கான ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். இந்த ரியாக்ஷன் பண்ணுற இடத்துல பை பண்ணுறது தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்தளவுக்கு. சப்போர்ட் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா 36,400 ஆர் 500 இந்த ரீஜனில் சப்போர்ட் வந்து இந்த வாரம் எடுக்கலாம். அண்ட் இண்டிவிஜுவல் ஷேர்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம ஒரு 7 ஷேர்ஸ் வந்து லாஸ்ட் வீக் வந்து பார்த்துருந்தோம். இந்த வாரம் ட்ரேட் பண்ணுறதுக்கு உகந்த ஒரு மொமெண்டம் ஸ்டாக்ஸ் இது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த 7 ஸ்டாக்ஸுமே நல்ல ரேலி கொடுத்துருந்தது. ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்ப்போம். பிஜிஆர் எனர்ஜி இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33% வந்து ரைஸ் ஆயிடுது. 85லேருந்து 118 118 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. ஏர்செல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் நல்லா ரைஸ் ஆயிருக்கு. அதே போல் நான் கொடுத்துருந்த அத்தனை ஸ்டாக்ஸுமே நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டாக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். டோட்டலாக 7 ஸ்டாக் கொடுத்தோம்னா 7 ஸ்டாக்ஸுமே ரைஸ் ஆயிருந்தது. எக்ஸப்ட் இந்த சென்ட்ரல் பேங்க் மட்டும் 4%, அதுவும் ரைஸ் ஆயிருக்கு, 4% ரைஸ் ஆயிருக்கு. அது எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து 10% மேலே. அதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிஜிஆர் எனர்ஜி அண்ட் ஏர்செல், 3P லேண்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35% மேலே ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இந்த வாரம் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். மொமெண்டம் ஸ்டாக் இருக்குன்றத செக் பண்ணி பார்க்கலாம். பிஃபோர் தட் என்னோட ஸ்டூடெண்ட் வந்து 1 மந்த் ஸ்டேட்மெண்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. 1 மந்த்தில் லாஸ்ட் மந்த்தில் டிசம்பர் மந்த்தில் என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்திருக்காங்க. ஏன்னா இவர் டெய்லி வந்து போஸ்ட் பண்ணுவார், என்ன ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுவார். லாஸ்ட் 1 மந்த்தில் மட்டும் 29,500 ப்ராஃபிட் வந்து எடுத்திருக்காங்க. லாஸ் வந்து 2,212 ஒன்லி. அவருடைய லாஸையும் போட்டிருக்காரு அண்ட் ப்ராஃபிட்டையும் இதில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து ப்ராஃபிட்டு ஒவ்வொரு டேவும் போஸ்ட் பண்ணுவார் இவர். ஸோ 2,212 ருபீஸ் வந்து லாஸ். கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ட்ரேட் பண்ண அந்த ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து இந்த ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1,000 ருபீஸ் மேக் பண்ணுறாங்க, இல்லை 500 ருபீஸ் மேக் பண்ணுறாங்க, இல்லை 2,000 ருபீஸ் மேக் பண்ணுறாங்க.
தட் இஸ் நாட் ஏ மேட்டர். நீங்கள் கம்மியாக ட்ரேட் பண்ணாலும் ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். ஓகே, ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்லன்னு பார்க்கும்போது ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் இந்த கம்பெனி வந்து நல்லாயிருக்கும். அண்டு செகண்ட் வந்து இந்த கம்பெனியுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் ட்ரேடிங் வியூ சார்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ட்ரேடிங் வியூ சார்ட்டுடைய லிங்க் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கிளியராக அதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லெவல் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும், எதனால் வந்து இது பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் அதில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மிண்டா இண்டஸ்ட்ரி இந்த ஷேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மொமெண்டம் ஸ்டாக்ஸாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. பெஸ்ட் ஆஃப் லக் யூ ஆல். பாய்.